Hi மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7:30க்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் நம்ம கிளம்பி வந்திருக்கோம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் செம்ம ஃபேமஸான ஒரு விஷயம் தாங்க சாம்பார் இட்லி. இதை சொன்ன உடனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு 46 இயர்ஸா அப்பலேருந்து இப்போ வரைக்கும் இந்த சாம்பார் இட்லி சாம்பாரோட டேஸ்ட் மாறாம குடுத்துட்டு இருக்காங்க. நம்ம மக்களை வந்து அடிமையே படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மெயினான விஷயமே அதான்டா, இந்த ஹோட்டலோட ஹீரோன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. வெல்கம் ஹோட்டல் பொர்ஷியாக்கம்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். நான் உங்களுக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தட்டுப்புட்டுன்னு அந்த சாம்பார் இட்லியும் கூடவே 2-3 டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணணும் நான் மைண்ட்ல வச்சிருக்கேன். அப்படியே வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபைனலா நமக்கான டிஃபன் எல்லாமே வந்துருச்சு. இது தவிர ஹீரோஸ் வாங்கலாம், ஆல் டைம் நம்மளோட ஃபேவரட். பட் வந்து இன்னும் ரெடி ஆகலையாங்க. டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7:30 தான் இருக்கும். மார்னிங் வந்து இந்த இடத்துல ரொம்ப க்ரௌடா இருக்கிறதுனால ஏர்லியா வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சரி, நீங்க என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்க. பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இட்லி பொங்கல் தான், இருந்தாலும் க்ளோஸா காமிக்கலாம் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கு அப்படின்ட்டு. சாம்பார் இட்லி வாங்கியிருக்கேன். முன்னதான் வாங்கியிருக்கேங்க. என்னால சாப்பிட முடியல, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து மெயினான விஷயமே இந்த சாம்பார் தான். ததும்ப ஊத்துற சாம்பார் தான் எங்க ஹோட்டலுக்கு ஃபேமஸ். அப்பலேருந்து இப்போ வரைக்கும் இப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்ததான் வந்து பொங்கல் வடை. பொங்கல் வந்து இந்த போர்ஷன் வைக்கிறாங்க. ப்ரைஸ் வந்து அப்பலேருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஃபைனலா சொல்றேன். இந்த இடத்துல வந்து அப்பலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 46 இயர்ஸ் மேல நான் ரன் ஆயிட்டு இருக்கேன் இந்த ஹோட்டலு. இந்த சாம்பார் இட்லி தாங்க அப்பலேருந்து இப்போ வரைக்கும் ஹீரோ இந்த இடத்தோட. நம்ம டிப் பண்ணி சாம்பாரோட எடுப்போம். சூப்பரா இருக்கு. உடுப்பி ஸ்டைல் சாம்பார்லயும் வந்து மெயினா அந்த சின்ன வெங்காயம் போடுவாங்க. லாஸ்டா வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும். இந்த வெள்ளத்தோட இறக்குவாங்க பாருங்க, அந்த மாதிரியான சாம்பார் தான் இது. நான் வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்தே இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இந்த இடத்துல. மெயினான விஷயமே இது. அப்புறம் லாஸ்டா ஒண்ணு சாப்பிடுவேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஹோட்டல்ல. எங்க அம்மாவோட ஆல் டைம் ஃபேவரட் அது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பாசுந்தி லாஸ்டா டெசர்ட். இந்த இடத்துல வந்து இவங்களே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பாசுந்தி, குலோப் ஜாமுன், அதே மாதிரி பாதாம் ஹல்வா, ரசமலாய், எனக்கு தெரிஞ்ச ஸ்வீட்ஸ் இது. இதை தவிர குலாப் ஜாமுன் இருக்கு. ஆமா, இந்த சாம்பார் இட்லிங்க. இட்லி வந்து அந்த ரவா உடைச்சி அப்படியே இன்ஸ்டன்ட் இட்லி மாதிரி பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த இட்லி தான். இந்த இட்லிக்கு இந்த சாம்பாருக்கும் அடிச்சுக்கவே முடியாது. காரமும் இருக்கு, அந்த ஸ்வீட்னஸும் இருக்கு. உப்புலாம் அளவா போட்டிருக்காங்க. அடுத்தது பொங்கல் தான் ட்ரை பண்ண போறோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அப்பலேருந்து இப்ப வரைக்கும் பாக்குறது ஒண்ணு, சர்வீஸ் தான் சூப்பரா கொடுப்பாங்க. நீங்க வந்த உடனே வந்து எல்லாரும் வந்து யாராச்சும் இருக்காங்க தனியா பிடிச்சி சர்வீஸ் கேட்பாங்க, என்ன வேணும் மேடம். உடனே உட்கார்ந்த உடனே உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்டும் கிடைச்சிடும். வேகமா வந்து இங்க வந்து இந்த இடத்துல வந்து சாப்பிட்டு போகலாம். மற்ற இடத்த மாதிரி டிலேவும் பண்ண மாட்டாங்க. பொங்கலோட போர்ஷன் பாருங்க, நிறைய ரொம்ப இருக்கு. அவங்க வந்து அந்த கரண்டி வச்சு அமுக்கி கொடுத்துருப்பாங்க. பரவாயில்ல, நம்மளால சாப்பிட முடியும். இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட் கூட வாங்கிடலாம்னு நினைச்சேன். கண்டிப்பா முடியாது, இது சாப்பிட்டாலே எனக்கு வயிறு ஃபுல்லாயிடும். பொங்கல் அப்படின்னாலே வடை சேர்த்து தான் நம்ம சாப்பிடுவோம். வடையோட போர்ஷன் பாருங்க, நல்லா பெருசா கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சு நல்லா குட்டியா இருக்கும். அந்த ஆனியன் எல்லாம் கூடாத அந்த வடை, மிளகு ஜீரகம் மட்டும் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான புட்டு கொஞ்சோடு வச்சுக்கோம் பொங்கல் கூட. இங்க வந்து கார சட்னி ட்ரை பண்ண நம்ம. நல்லா இருக்கு. வடையை நான் நிறைய விஷயம், வடையோட டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. ஆறிட்டாலுமே இந்த கிறிஸ்டினஸ் போலப்பா சூப்பரா இருக்கு. இந்த கார சட்னி வந்து ஓகே தான் டேஸ்ட், பட் வந்து சாம்பாரோட ட்ரை பண்ணல.
பொங்கலோட டேஸ்ட் வந்து சாம்பாரோட சாப்பிடும்போதும் அருமையா இருக்கு. நம்ம யூஸ்வலா வந்து கார சட்னியோட சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கார சட்னி தான் வந்து பொங்கலுக்கு ரெகுலரா சாப்பிடுவோம். அதெல்லாம் மற்ற இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதுதான்டா. எனக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும். மற்ற சட்னியெல்லாம் விட எல்லாத்துக்குமே பூரியிலேருந்து பொங்கல், தோசை எல்லாத்துக்குமே இந்த தேங்காய் சட்னியோட தான் நான் ட்ரை பண்ணுவேன். நல்லா இருக்கேடா. ரொம்ப சீக்கிரமா நான் வந்துட்டேன். எனக்கு பத்தியே எடுக்கல. ஆக்சுவலி நம்ம வந்து கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுட்டு போயிருந்தா அப்படின்ற மாதிரி நான் வந்து வந்துட்டேன். ஆனா வந்து இந்த சாம்பாரை சாப்பிடும் போது பசி தானா வந்துருச்சு. ஃபைனலா வந்து நம்மளோட வாசந்தி வந்துருச்சு. அதே என் கண்ணில ஆட்டினா பறக்குது. இதை தவிர வந்து உங்களுக்கு மில்க் அல்வா இருக்கு, குலோப் ஜாமுன் இருக்கு, அதுக்கப்புறம் பாதாம் ஹல்வா, இது எல்லாமே இருக்கு. டெசர்ட் லவர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல வந்து சாப்பிடுங்க. இதோட பிரைஸ் வந்து 55 rupeesக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. இருந்து இப்போ வரைக்கும் இந்த டேஸ்ட்டுமே மாறல. எப்படி சாம்பாரோட டேஸ்ட் மாறலையோ அதே மாதிரி வாசந்தியோட டேஸ்ட்டுமே மாறல. யூஸ்வலா வந்து மற்ற இடத்துலதான் இந்த பிரைஸ் கொடுக்கவே மாட்டாங்க. ரெகுலரா நான் வாசந்தியோட லவர். எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்வீட் ஸ்டால் போனாலே ஒரு 80 rupeesக்கு மேலதான் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு பிரைஸுக்கு கொடுத்துட்டு எப்படி இவங்க குவாலிட்டி மாத்தாம கொடுக்குறாங்கன்றதுதான் தெரியல. டோட்டலா வந்து நான் சாப்பிட்டதுக்கான ஜிஎஸ்டியோட சேர்த்து 200 வந்திருக்கு பில்லு. நானும் பில் பே பண்றேன், பாத்துக்கோங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சுங்க. எனக்கு வந்து இது ஒரு ஐகானிக்கான சாம்பார் இட்லி பிளேஸ்ன்னு சொல்லுவேன். என்னதான் பொங்கல் மற்ற டிஷ்ஷஸ் சாப்பிட்டாலுமே எனக்கு வந்து பர்சனலா சாம்பார் இட்லியோட டேஸ்ட் தாண்டா அப்படின்ற மாதிரியே இருந்தது. கண்டிப்பா இந்த ஹோட்டல்ல நீங்க ட்ரை பண்ணாம இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அப்பதான் அந்த சாம்பார் இட்லிக்கான பெருமையை நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. சென்னையில இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஹோட்டலுக்கு வராம இருக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் வேற எந்த இடத்துக்குள்ளயும் நீங்க வந்தாலுமே சென்னைக்கு வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ல ட்ரை பண்ணிட்டு போங்க. நீங்க இந்த இடத்துக்கு வந்தா கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணுங்க. டெசர்ட்டை வந்து மறக்காம ட்ரை பண்ணீங்க. என்னோட பர்சனல் வந்து பாசுந்தி, அதை தவிர வந்து பாதாம் ஹல்வா கூட ரெகுலரா சாப்பிடுறவங்க இருக்காங்க இந்த இடத்துக்கு. கண்டிப்பா இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.